மிஸ்டேக் சொல் வெல்கம் டு மிஸ்டேக் இன்ஃபினிட்டி. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் 24 கார்ட்ஸில் ஏஞ்சல் கைடன்ஸ் நம்ம பார்க்கலாம். 24 கார்ட்ஸுக்கு ஏஞ்சலோட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 24 கார்ட்ஸ் இந்த ரீடிங்கை நீங்கள் எப்போ பார்த்தாலும் இது ரெசனேட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்கிறதுனால வந்து இதை விட ஒரு கிளாரிட்டியாக உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு வந்து டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட்டு 24 ஹார்ஸில் யூனிவர்ஸோட கைடன்ஸ், ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 24 ஹார்ஸ் ஏஞ்சலோட கைடன்ஸ். கார்டு எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் வந்து பர்ஃபெக்ட் டைமிங், வெயிட், ஹெல்ப்ஃபுல் பீப்புள், சூஸ் எ நியூ டைரக்ஷன் அண்ட் நோ நீட் டு ஒரி. இப்போ இந்த 5 கார்டையும் நம்ம அதாவது கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது, அதாவது நம்ம நினைக்கிற விஷயம் நம்ம நினைக்கிற டைமில் நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அர்ச் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து டிவைன் டைமிங்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்த டிவைன் டைமிங்க்கு நம்ம வெயிட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நமக்கு உள்ள அந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அவசரப்பட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து யூனிவர்ஸுக்கு தெரியும் அந்த விஷயம் எப்போ எந்த டைமில் உங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ வந்து அந்த டைமிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அந்த பெர்ஃபெக்ட் டைமிங்கிறது என்னென்னா அந்த பெர்ஃபெக்ட் டைமில் அந்த விஷயம் நடந்ததுன்னா உங்களுக்கு அது வந்து ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ வந்து ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயம் வந்து நடக்கலை அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்பட்டுருக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அது பர்ஃபெக்ட் டைமிங்கில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக யோசிச்சு பாருங்கள், நிதானமாக இருங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்டு ஹெல்ப்ஃபுல் பீப்புள் அப்படின்றது வந்து சில விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அவங்களோட ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சூஸ் அ நியூ டைரக்ஷன் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து உங்களுக்குள்ள ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்குள்ளேயே நீங்கள் சுற்றிட்டு வரீங்க. பட் ஆனால் வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு வளையம் போல் அந்த இதுக்குள்ளே நீங்கள் இதாகிட்டு வரீங்கல்ல, அது இல்லை உன்னோட உடைய பாதை வந்து வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ போயிட்டுருக்கிற அந்த இதுலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சு பாருங்கள். இது வந்து வேறு கோணத்துலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான சூழல் அப்படின்றது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ சூஸ் அ நியூ டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே இதே வந்து நீங்கள் இப்போ ஒரு கெரியராக கூட எடுத்துட்டால் கூட ஒரே ஜாப் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும், அது சம்மந்தமாக ரிலேட்டடாக வேறு ஏதாவது பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாருங்கள். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து டிசிஷன் எடுக்கிறதுல கூட வந்து டைரக்ஷனை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். நோ நீட் டு ஒரி. நிறைய விஷயங்களுக்காக கவலைப்பட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கவலைகளை வந்து நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம்,
டிவைன் டைமில் எல்லாமே கரெக்டாக நடக்கும். உன்னோட பாதையை மட்டும் சிறிது மாற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஓவரால் மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி யுனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபைனைட் பிளெஸிங் கிவ் யூ. ஸோ தேங்க்யூ.